இன்றைக்கு நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகவில்லை என்றவுடன் மத்திய அரசையும் மாநில அரசையும் குற்றம் சாட்டி பல்வேறு விவாதங்கள் நடந்து வருகிறது. ஆனால் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக என்ற கட்சியை தொடங்கியிருந்த எம்ஜிஆர் தானே சொந்தமாக தயாரித்து இயக்கியிருந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியானால் படம் வெளியாகும் திரையரங்குகள் தீயிட்டு கொளுத்தப்படும் என பகிரங்கமாக மிரட்டல் விடப்பட்டது. அந்த திரைப்படத்தை நம்பி அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் தான் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் முதலீடாக போட்டிருந்தார் எம்ஜிஆர். குறிப்பாக அவர் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை வந்த போதும், படத்தொகுப்பு நிகழ்த்த தடை விதிக்கப்பட்டிருந்த போதும், அது மட்டுமல்லாமல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாகும் அந்த நேரத்தில் எந்த ஒரு சுவரொட்டிகளும் பேனர்களும் ஏன் துண்டு செய்திகள் கூட வெளியாகவில்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய கடினமான உழைப்பாலும் தைரியத்தாலும் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டார். அந்த திரைப்படம் வெளியாகி எம்ஜிஆருக்கு பல மடங்கு லாபத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் சரித்திரத்திலும் இடம் பிடித்தது. மேலும் அந்த திரைப்படத்தை எதிர்த்த எதிரிகளை வாயடைக்க செய்தது.